ஏசாயா 53 இறைவசனம் 4 சொல்கிறது, அவர் மெய்யாகவே எம் பிடிகளை தாங்கிக் கொண்டார், எம் துன்பங்களை சுமந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, நமது துன்பங்கள் சவால்கள் இப்பொழுது எம்மை விட்டு அகன்று செல்லும், எப்பொழுது அவை தீரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, தொழில், எதிர்காலம் போன்ற பல்வேறு வகையான சுமைகளோடு தினம் தினம் போராடுகிறோம். எப்போது எமது சுமைகள் சுகமாக மாறும் என்று ஏக்கத்தோடு இருக்கும் நமக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு எம் பாவங்களை சிலுவை சுமையாக ஏற்றுக்கொள்வதை நாம் தியானிக்கிறோம். ஒரு சிற்பியின் பொறுமை சிறந்த சிற்பமாகிறது, ஒரு உழவனின் பொறுமை சிறந்த விளைச்சலாகிறது. அதே போன்றுதான் நமது உத்தமர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொறுமையோ நமக்கான வெறுப்பாகும். ஆகவே பிரியமானவர்களே, நமது துன்பங்கள் சிலுவைகளை நாம் எப்போது இறையாட்சியின் படிக்கற்களாக எண்ணுகின்றோமோ அப்பொழுது நமது வாழ்வின் எல்லாம் சுகமாக மாறுகின்றன. ஆகவே இன்று நாம் சிந்திக்க அழைப்பது என்னவென்றால், நமது துன்பங்கள் சிலுவைகளை இறையாட்சியின் படிக்கற்களாக ஏற்கின்ற நமக்கு உமது குடும்பம் சுமையாக தெரிகின்றதா? உமது பிள்ளைகள் சுமைகளாக தெரிகின்றார்களா? உமது படிப்பு சுமையாக தெரிகின்றதா? உமது பெற்றோர் சுமைகளாக தெரிகின்றார்களா? உமது எதிர்காலம் சுமையாக தெரிகின்றதா? சிந்திப்போம்.